ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ஃபாலோயிங் ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம், 400 எக்ஸ் டு த பவர் 4 ஒய் டு த பவர் 12 இசட் டு த பவர் 6. முதல்ல இதை நம்ம கேன்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாம். 400 பை 100 இங்க என்ன இருக்கு, எக்ஸ் டு த பவர் 4 எக்ஸ் டு த பவர் 8 இருக்கு. அப்படின்னா எப்படி கேன்சல் ஆகும், இந்த 4 வந்து இங்க கீழே வந்ததுன்னா என்ன வரும், 8 மைனஸ் 4 அப்படின்னு வரும். 8 மைனஸ் 4 இஸ் ஹவு மச், 4. அப்போ நம்ம இது ஃபுல்லா கேன்சல் பண்ணிட்டு இதை கேன்சல் பண்ணிட்டு என்ன போடலாம், 4 போடலாம். இது பாருங்க, இது வந்து 2 பை 4 அப்படி போட்டுட்டு 1 2 2 2 2 சார் 4 அந்த மாதிரி கேன்சல் பண்றது கிடையாது. நமக்கு என்ன தெரியும், பவர்ல இருக்கும்போது தட் இஸ் a பவர் m பை a பவர் n இஸ் ஈக்குவல் டு என்னது, a பவர் m மைனஸ் n. கிளியரா? பவர்ல இருக்கும்போது கீழ இருந்து மேல போகும்போது என்ன ஆகும், மைனஸ் ஆகும். அதே மாதிரி மேல இருந்து கீழே வரும்போது என்ன ஆகும், மைனஸ் ஆகும். இப்போ இது என்னவாகும், x டு த பவர் 4. நெக்ஸ்ட் y டு த பவர் 12 இருக்கு, அப்புறம் y டு த பவர் 4 இருக்கு. ஸோ இங்க தானே பெருசு இருக்கு. இப்போ இது வந்து மேல போச்சுன்னா என்ன ஆகும், இது கேன்சல் ஆகும். இங்க என்னவாகும், y டு த பவர் 8 இருக்கும். எப்படி 8 வந்தது, 12 மைனஸ் 4 இஸ் 8. 12 மைனஸ் 4 இஸ் 8. நான் பவர்ஸ் மட்டும் தான் ஆட் பண்றேன், இல்ல சப்ராக்ட் பண்றேன். நெக்ஸ்ட் z டு த பவர் 16 இருக்கு. இங்க என்ன இருக்கு, z டு த பவர் 4 இருக்கு. இப்போ இது இங்க மேல போகும்போது என்ன ஆகும், 16 மைனஸ் 4. 16 மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 12. அப்போ இங்க என்ன வரும், இது ஃபுல்லா கேன்சல் ஆயிடும். இது கேன்சல் ஆகி என்ன வரும், 12 வரும். ஸோ வாட் இஸ் ஹியர் நவ், 400 பை 100. இங்க என்ன வரும், நியூமரேட்டர்ல என்ன இருக்கு, y டு த பவர் 8 இருக்கு. அதுக்கப்புறம் என்னது, z டு த பவர் 12 இருக்கு. அதுக்கப்புறம் இங்க என்ன இருக்கு, x டு த பவர் 4 இருக்கு. கிளியர்? இது நம்ம கேன்சல் பண்ணின அப்புறம் நமக்கு இது வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். கிளியர்? திஸ் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ஹோல் திங். இப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா என்ன வரும், which is equal to 400 ஸ்கொயர் வந்து 20, 100 ஸ்கொயர் வந்து 10, மாடுலஸ் ஆஃப்னா என்னது, உள்ள போடுறது பிளஸ்ஸா இருக்கும்னு அர்த்தம். இப்போ y டு த பவர் 8 எப்படி ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது, y டு த பவர் 8 இன்டூ 1/2. இந்த ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ 1/2. இதுவும் கேன்சல் ஆனா என்ன வரும், 4. இங்க என்ன வரும், y டு த பவர் 4 வரும். இங்க என்ன வரும், z டு த பவர் 6 வரும். இங்க என்ன வரும், x ஸ்கொயர் வரும். கிளியர்? ஸோ நம்ம இது கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். தட் இஸ் வாட், இன்னொரு தடவை நான் உங்களுக்கு சொல்றேன். a டு த பவர் m பை a டு த பவர் n இஸ் ஈக்குவல் டு என்னது, a பவர் m மைனஸ் n. இப்போ இதுவே a பவர் m கொடுத்துருக்காங்க, a பவர் n கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ஈக்குவல் டு 1 பை a பவர் n. இது மேல இருந்து இது கீழே வந்தாலும் என்ன வரும், மைனஸ் m. கிளியரா? இது கீழ இருந்து மேல போனாலும் சரி, இது மேல இருந்து கீழே வந்தாலும் சரி, என்ன ஆகும், சைன் மட்டும் சேஞ்ச் ஆகும். இந்த இடத்துல நாம என்ன பண்ணக்கூடாது, 2 ஆல கேன்சல் பண்றோம், 3 ஆல கேன்சல் பண்றோம் சொல்லக்கூடாது. இங்க என்ன இருக்கு, சப்ராக்ஷன் தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சம் போட்டாச்சு. இப்போ செகண்ட் சம் பார்க்கலாமா? இப்போ செகண்ட் சம் என்னது, ஃபர்ஸ்ட் நம்ம நியூமரேட்டர்ல இருக்கிறது போடலாம். நியூமரேட்டர்ல இருக்கிறது என்ன இருக்கு, 7x ஸ்கொயர் பிளஸ் 2 ரூட் 14x பிளஸ் 2. இப்போ நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்க, 7x ஸ்கொயர் பிளஸ் 2 ரூட் 14xனா என்னது, ஒரு 14x பிளஸ் இன்னொரு 14x. கிளியர்? நம்ம இதை சப்ராக்ட் பண்றோம். பிளஸ் 2, அதாவது பிரிச்சு எழுதுறோம். இப்போ இந்த பிரிச்சு எழுதும்போது இதுல ரெண்டுத்துல இருந்து காமன் ஃபேக்டர் வெளியில எடுக்கணும். அப்போ என்ன பண்றேன் பாருங்க, ரூட் 7x ரூட் 7x ரூட் 7 இன்டூ ரூட் 7 என்னது, 7. x இன்டூ x என்னது, x ஸ்கொயர் பிளஸ் இங்க ரூட் 14 நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்க, ரூட் 7x இன்டூ ரூட் 2 மல்டிப்ளை ரூட் 2. ரூட் 7 இன்டூ ரூட் 14 என்னது, சாரி, ரூட் 7 இன்டூ ரூட் 2 என்னது, ரூட் 14. ஓகேவா? அதே மாதிரி இந்த ரூட் 14x நான் எப்படி எழுதுறேன், ரூட் 7x மல்டிப்ளைட் பை ரூட் 2 பிளஸ் இந்த 2 நான் எப்படி எழுதுறேன்னு பாத்தீங்கன்னா, ரூட் 2 இன்டூ ரூட் 2. கிளியரா? இந்த மாதிரி நம்ம எழுதினாதான் செப்பரேட் பண்ணி போட முடியும். இஸ் ஈக்குவல் டு, இங்க என்னது, ரூட் 7x நான் காமனா எடுக்கிறேன். எந்த ரெண்டு டேர்ம்லயும், இந்த டேர்ம்லயும் இந்த டேர்ம்லயும் இந்த டேர்ம்லயும் நான் ரூட் 7x காமனா எடுக்கிறேன். அப்ப என்ன இருக்கு, இங்க ரூட் 7x இருக்கு பிளஸ் இங்க ரூட் 7x காமனா எடுத்தாச்சு. இங்க என்ன இருக்கு, ரூட் 2 இருக்கு. கிளியரா? நெக்ஸ்ட் பிளஸ் இங்க என்ன பண்றேன், இங்க என்ன ரூட் 2 காமனா எடுக்கலாம். இங்க ரூட் 2 காமனா எடுக்க, இங்க என்ன இருக்கப்போ ரூட் 7x பிளஸ் இங்க என்ன இருக்கு, ரூட் 2. கிளியர்? ரெண்டு ரூட் 2ல ஒரு ரூட் 2 காமனா எடுத்துட்டா இன்னொரு ரூட் 2 இருக்கு. இப்போ நமக்கு என்ன வரும்,
ரூட் 7x பிளஸ் ரூட் 2 காமனா எடுத்துட்டோம்னா இன்னொன்னு என்ன இருக்கு? ரூட் 7x plus root 2. Okay. Now this will be equal to root 7x plus root 2 the whole square. Clear? இது நம்ம என்னது? நியூமரேட்டரை சால்வ் பண்ணிட்டோம். a plus b into a plus b என்னது? a plus b whole square. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? டினாமினேட்டரை சால்வ் பண்ண போறோம். ஓகே, டினாமினேட்டர்ல என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா x ஸ்கொயர் மைனஸ் 1/2x பிளஸ் 1/16. இதுக்கு நான் எல்சிஎம் எடுக்கிறேன். எல்சிஎம் என்னது? 16 எல்சிஎம் எடுக்கிறேன். ஸோ இங்க 1 போட்டோம்னா என்ன? மல்டிப்ளைட் பை 16. இங்கேயும் மல்டிப்ளைட் பை 16 வரும். 16x ஸ்கொயர் மைனஸ் இங்க என்ன வரும்? மல்டிப்ளைட் பை 8 போட்டா தானே இங்க 16 வரும். அப்போ இங்கேயும் மல்டிப்ளைட் பை 8 மைனஸ் 8x பிளஸ் 1. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ இதை நம்ம ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல நம்ம பிரிச்சு எழுதும்போது நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஐ மெத்தட் போடலாம். மேலே வந்து என்ன வரும்? 16 into 1 is 16. கீழே வந்து என்ன வரும்? -8. இப்போ 4 4s are 16. -4 -4. அப்பதானே -4 இங்க இங்க மல்டிப்ளை பண்ணா மேல இருக்கிறது வரணும். ஆட் பண்ணினோம்னா நமக்கு கீழே இருக்கிறது வரணும். -4 into minus into minus is plus 4 into 4 is 16. -4 -4 என்னது? -8. இப்போ நம்ம இதை எப்படி பிரிச்சு எழுத போறோம்? 16x square minus 4x minus 4x plus 1 divided by 16. இப்போ நம்ம இதுல இருந்து காமனா என்ன எடுக்கலாம்? 4x காமனா வெளியில எடுத்தோம்னா என்ன வரும்? 4x minus 1 வருமா? அப்புறம் இங்க 4x minus 1 போட்டுட்டோம்னா இங்க நமக்கு minus 4x இருக்கும்போது so this is minus 1. Okay, minus 4 into x minus 1 into 4x is minus 4x. Minus into minus will be plus. இப்போ இதுல என்ன காமன் வரும்? 4x minus 1 4x minus 1 அதுக்கப்புறம் இன்னொன்னு 4x minus 1. So we can write it as 4x. Okay, இங்க divide by 16 இருக்கு. அது மிஸ் பண்ணிடக்கூடாது. divide by 16 divide by 16 இருக்கு. 4x minus 1 the whole square divided by 16. கிளியரா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஸ்கொயர் ரூட் எடுக்க போறோம். ரைட்? இப்போ நியூமரேட்டர்ல நம்ம என்ன போட்டிருக்கோம்? ரூட் 7x பிளஸ் ரூட் 2 the whole square by இது வந்து 4x minus 1 by 4 போட்டுக்கலாமா? அது 16 can be written as 4 square. 4x minus 1 by 4. So ரெண்டுத்துக்கும் ஸ்கொயர் இருக்கு. So 4x minus 1 by 4 the whole square. இப்போ இதுக்கு நாம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா நமக்கு என்ன வரும்? this 1 by 2 this cancelled. இது cancel இது cancel ஆயிடும். Then it will be equal to இங்க என்ன வரும்? root 7x plus 2 divided by 4x minus 1 by 4 or it will be equal to என்ன வரும்? இந்த 4 1 by 4 மேல போகும்போது என்ன ஆயிடும்? 4 ஆயிடும். அப்போ இது மாடுலஸ்குள்ள root 7x plus 2 divided by 4x minus 1. Clear? So this is your answer. நம்ம செப்பரேட்டா போட்டோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம் என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதுல முதல்ல என்னென்னலாம் கேன்சல் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 121/81 நம்ம அப்படி வச்சுக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா a plus b இங்க இருக்கு, கீழே எங்கேயுமே a plus b இல்ல, x plus y இருக்கு, கீழே எங்கேயுமே இல்ல, b minus c whole to the power 8. இங்க என்ன இருக்கு? b minus c whole to the power 8 இருக்கு. அப்புறம் இங்க என்ன இருக்கு? b minus c whole to the power 4 இருக்கா? இது நியூமரேட்டர்ல இருக்கு. டினாமினேட்டர்ல வரும்போது என்ன ஆகும்? b minus c இங்க 4 இருக்கிறது என்ன ஆயிடும்? இங்க -4 ஆயிடும். அதுக்கப்புறம் இங்க என்ன இருக்கு? b minus c இங்க 4 இருக்கிறது -4 ஆகும். 8 -4 என்ன ஆகும்? ஸோ இந்த 8ம் இதுவும் கேன்சல் ஆயிட்டுனா இங்க 4 வரும். அப்புறம் இதுவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா எல்லாமே கேன்சல் ஆயிடும்.
இப்போ என்ன வரும்? b minus c whole to the power 8 minus 4 minus 8. இப்போ b minus c whole to the power 8 minus 8 is 0. Anything to the power 0 is 1. அப்போ என்ன ஆகும்? இது ஃபுல்லா கேன்சல் ஆயிடும், இதுவும் கேன்சல் ஆயிடும், இதுவும் கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் இருக்கிறது என்னதுன்னு பார்த்தோம்னா a plus b whole to the power 8 x plus y whole to the power 8 by கீழே டினாமினேட்டர்ல என்ன இருக்கு? a minus b whole to the power 12. இப்போ நாம இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க போறோம். ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா நமக்கு என்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 121ஓட ஸ்கொயர் ரூட் வந்து 11 by 9. So this one a plus b whole to the power 8 into 1 by 2. என்ன வரும்? 4. ஸ்கொயர் ரூட்னா 1 by 2. So this is a plus b whole to the power 4. இங்க என்ன வரும்? x plus y whole to the power 4. ஏன்னா 8 divided by 2 will be 4 divided by இங்க என்ன வரும்? a minus b whole to the power 6. 12 by 2 is 6. So this is your answer.